அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நான் என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னா, நுரையீரல் செட்டு தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஆட்டோட நுரையீரல். அதை நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு எப்படி சமைக்கலான்னு பார்க்கலாம். அந்த தொண்டை பகுதியை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு க்யூப்ஸாக நம்ம இந்த ரவுண்ட் ஷேப்பில் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் சிசர் வச்சு நான் கட் பண்ணுறேன். நீங்கள் கத்தி வச்சும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதுக்கப்புறமா கட் பண்ணி எடுத்துட்டு ஹார்ட் நான் கட் பண்ணி எடுக்கிறேன். இதில் இருக்கிற அழுக்கு, சைடில் இருக்கிற கொழுப்பு இதை எல்லாமே நான் எடுத்துருவேன். இதெல்லாம் நான் போட மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமா அந்த ஹார்ட் எடுத்து க்ளீனாக நம்ம தனியாக வச்சிடலாம். அதுக்கப்புறமா நம்ம இருக்கிற நுரையீரல் எல்லாமே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன பீஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். எவ்வளோ பீசஸ் வேணுமோ அவ்வளவோ. எங்கள் ஏரியா சைட்லலாம் இந்த நுரையீரல் செட்டு எனக்கு 140 ரூபா கொடுத்தாங்க. உங்கள் ஏரியாவில் என்ன ரேட் இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதுக்கப்புறமா நம்ம ஹார்ட் சின்ன சின்ன பீசஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்குள்ளேயே ஒரு ரத்தம் அந்த கிளாட் மாதிரி இருக்கும். அதெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். சின்ன சின்ன க்யூப்ஸாக நம்ம இதை கட் பண்ணி எடுத்துடலாம். இது நல்லா நம்ம வாஷ் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய தண்ணி போட்டு நல்லா மஞ்சள்தூள் போட்டுட்டு நல்லா நம்ம வாஷ் பண்ணணும். அப்போ தான் நம்மளுக்கு ஸ்மெல் வராது. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ஃப்ரெண்ட்ஸ் இந்த கிரேவி. அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ப்ரெஷர் பேனில் நம்ம ஆயில் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு 2 வெங்காயம், 2 பச்சை மிளகாய் போட்டுக்கிட்டு நல்லா நம்ம கோல்டன் ஃப்ரை வர வரைக்கும் நம்ம பண்ணிவிட்டு, இதுக்கு நான் பச்சை கத்திரிக்காய் தான் யூஸ் பண்ண போகிறேன். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமா ஒரு 2 தக்காளி போட்டு நல்லா வதக்கிட்டு, நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற நுரையீரல், அதுக்கப்புறமா அந்த ஹார்ட் எல்லாமே சேர்த்து நல்லா நம்ம வதக்கிக்கலாம். நல்லா சுருள அந்த ஆயில்லையே வதக்கிட்டு, இஞ்சி பூண்டும் நம்ம மஞ்சள்தூள் போட்டுக்கிட்டு நல்லா வதக்கலாம். கொத்தமல்லியும் கொஞ்சம் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா மஞ்சள்தூள், மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள், உப்பு எல்லா மசாலாவும் போட்டுட்டு நம்ம நல்லா அதுலேயே தண்ணி விட்டுட்டே வரோம் ஃப்ரெண்ட்ஸ். கொத்தமல்லி எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நிறையவே போடலாம். ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு நம்ம விசில் வச்சிடலாம். ஒரு 4 விசில்ஸ் வச்சுட்டு நம்ம எடுத்துட்டு, அதுக்கப்புறமா நான் கட் பண்ணி வச்சிருக்கிற பச்சை கத்திரிக்காய், இன்னும் கொஞ்சம் கொத்தமல்லிலாம் நான் ஆட் பண்ணிவிட்டு, ஒரு 2, 3 தேங்காய் அரைச்சிட்டு அந்த பால் நம்ம சேர்த்துட்டு எவ்வளோ கிரேவி வேணுமோ அவ்வளோ தண்ணி வச்சுட்டு சும்மா ஒரு 2 விசில்ஸ் நம்ம வச்சுட்டு ஓப்பன் பண்ணோன்னா டேஸ்டியான நம்மளுக்கு நுரையீரல் கத்திரிக்காய் போட்ட கிரேவி ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி, ஒயிட் ரைஸ் எல்லாருக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதில் நம்ம உருளைக்கிழங்கும் போடலாம், ப்ளூ கத்திரிக்காயும் போடலாம். நான் பச்சை கத்திரிக்காய் போட்டுட்டேன். இதுக்கு ஒரு தனி டேஸ்ட் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.